எப்படி இருக்கு பாருங்க. இப்ப தாயுமான சுவாமி, இப்ப ஒருத்தர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரானார், ஒருத்தர் இந்து இஸ்லாம் ஆனார், ஒரு பெண்ணு தாயானா, ஒரு அப்பா அப்பாவானா, அப்படித்தானே சொல்லணும். இங்க தாயும் ஆனார், இம்மன்னா வருது. என்ன அர்த்தம்? இறந்த காலம் தழுவிய எச்ச உண்மை. தாயும் ஆனார் அப்படின்னா அவர் தந்தையா இருந்தார்னு அர்த்தம். அப்படின்னா அப்பாவா இருந்த ஈசன் தாயாக மாறினார். யாருக்காக? ரத்னாவதி என்ற வைசிய குல பெண்ணுக்காக. காவிரிக்கு அந்த கரையில கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை மாசமா இருக்கா, புருஷன் சம்பாதிக்க போயிட்டாரு, துணைக்கு ஆள் இல்ல, அம்மா பூம்புகார்ல இருக்கிறா, கடிதம் போடுறா, அம்மா அங்கமெல்லாம் நோகுது, கால் வலினா காலு மட்டும் வலிக்கும், கண்ணு வலினா கண்ணு மட்டும் வலிக்கும், உடம்பு வலினா உடம்பு மட்டும் வலிக்கும், இந்த பிரசவம் உடம்பெல்லாம் நோகுதம்மா, சீக்கிரம் வந்து சேர்ந்து கடிதம் போட்டா. அம்மாவும் இங்க இருந்து காயங்கருப்பட்டியை எடுத்துக்கிட்டு நடந்தே வர்ற காலம். வந்துகிட்டே இருந்தா காவிரி கரைக்கு வந்தாச்சு. காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, பாலம் கட்டப்படாத காலம், காவிரியை கடந்து போக முடியல, மகளை பார்க்கணுங்கிற அக்கறை மகளோ அக்கறையில. இப்ப மக பார்த்தா புருஷனும் இல்ல, தாயாரும் இல்ல, உடம்பெல்லாம் நோகுது. அந்த கரையில இருந்து மலைக்கோட்டையில இருந்து அந்த ஈசனை பார்த்து வேண்டா, ஈசா வேண்டுவது வேண்டுவான் ஈவான் கண்டான், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் ஈந்த பிரான், தாயினும் சால பரிந்துன்னு பாடுறாங்களே, உனக்கு கருணை இருக்கேப்பா, கொஞ்சம் என்னை காப்பாற்றப்படாதான்னு வேண்டுனா. அவ்வளவுதான். உடனே சாமி படக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணா வடிவம் எடுத்தாரு, தாயா மாறினாரு. கூட கங்காதேவியும் உமாதேவியாரையும் பணிப்பெண்களாக, அதாவது செவிலியராக கூட்டிக்கிட்டு நேரா ரத்னாவதி வீட்டுக்கு போனா. மகளே கவலைப்படாத, கொஞ்சம் தாமதமாகி போச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லா வேலைகளும் செய்து சரியான நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்படியே ஒரு வாரம் போயிருச்சு. காவிரி வெள்ளம் வடிஞ்சிருச்சு. இந்த கரையில இருந்த அம்மா இப்ப தண்ணி வடிஞ்ச உடனே அந்த கரைக்கு வந்து வீட்டு வாசல்ல வந்து மகளே ரத்னாவதினு கூப்பிட்டா. இவளுக்கு ரொம்ப மயக்கமாயி போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறா, வெளியில வந்து அம்மா நிக்கிறா. இதுல யாரு நம்ம அம்மா? எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிட வச்சியல, இதுல யார் அந்த அம்மா அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த அம்மா சொன்னா, உள்ள இருந்துகிட்டு யாரு சொன்னா? சிவபெருமான். அம்மாவா இருந்தவ அப்பாவா மாறி தாயின் தந்தையுமராக விடையின் கண் ஆரோகணித்து, மகளே உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் தாய், உன் சரீரத்துக்கு அவதாய், இந்த ஊர் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர்